பிசிஓஎஸ் பிரச்சனைக்காக டாக்டர் கிட்ட போகும்போது கொஞ்சம் எடைய குறைங்க அப்படிங்கிற அந்த சலிப்பான அட்வைஸ் கேட்டு நீங்க ரொம்பவே சோர்வடைஞ்சிருப்பீங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஸ்பெஷலான அலசல்ல பிசிஓஎஸ் நிர்வகிக்கிறதுக்கான மிகச்சிறந்த சயின்ஸ் அடிப்படையிலான ஒர்க் அவுட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்க்க போறோம். வெறும் மேம்போக்கான விஷயங்கள் இல்லாம ஆழமான மருத்துவ தரவுகள் மூலமா இதோட உண்மைகளை நாம தெரிஞ்சுக்க போறோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிற நம்மளோட ரோட் மேப்பை டக்குன்னு பாத்துரலாம். பிசிஓஎஸ் புதிர், பயிற்சியோட தீவிரம் ஏன் முக்கியம், வெயிட் ட்ரெய்னிங் பண்றதோட நன்மைகள், காலை நேரமா இல்ல மாலை நேரமா, அப்புறம் கடைசியா உங்களுக்கான அல்டிமேட் ஆக்ஷன் பிளான். வாங்க ஸ்ட்ரெயிட்டா உள்ள போலாம். பிசிஓஎஸ்க்கு ஏத்த ரொம்ப பெர்ஃபெக்ட்டான உடற்பயிற்சி எது? இந்த கேள்வி கண்டிப்பா நம்மள பல பேருக்கு ஒரு பெரிய தலைவலியாவே இருந்திருக்கும். குறிப்பா சும்மா ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு தெளிவில்லாத அட்வைஸ் கிடைக்கும்போது ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும்ல. அதுக்கான ஒரு தெளிவான விடையத்தான் இன்னைக்கு நம்ம தேட போறோம். ஓகே, நாம நேரா ஜிம்முக்கு போறத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற 2 முக்கிய வில்லன்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுதான் இன்சுலின் எதிர்ப்பு மற்றும் அதிகரித்த ஆண்ட்ரோஜன்கள். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க உடம்புல இருக்கிற செல்கள் இன்சுலினுக்கு சரியா ரெஸ்பாண்ட் பண்ணாத நிலையும், டெஸ்டோஸ்டிரோன் மாதிரியான ஆண் ஹார்மோன்கள் அதிகமாகிறதும் தான் பிசிஓஎஸோட பல பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம். பகுதி 1. பிசிஓஎஸ் எக்ஸசைஸ் பசில். சரியான உடற்பயிற்சி ஏன் இவ்வளவு முக்கியம்னு முதல்ல ஒரு பெரிய பிக்சரை பாத்திரலாம். உடற்பயிற்சி அப்படிங்கறத வெறும் எடைய குறைக்கிற ஒரு கட்டாயமான சுமையா இனிமே பார்க்காதீங்க. அதுக்கு பதிலா உங்க ஹார்மோன்களையும் மன ஆரோக்கியத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான தெரப்பியா அதை நினைச்சு பாருங்க. இது லிட்ரலா உங்க உடம்போட கண்ட்ரோலை திரும்ப உங்க கேக்கே கொண்டு வர்ற ஒரு பயாலஜிக்கல் டூல். இவ்ளோ நாளா நம்ம சும்மா கெஸ் பண்ணிட்டு இருந்த விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி விக்டோரியா பல்கலைக்கழகத்தோட இந்த பிரம்மாண்டமான மெட்டா பகுப்பாய்வு நமக்கு ரொம்ப தெளிவான டேட்டாவை கொடுத்திருக்கு. இந்த கிளினிக்கல் டேட்டா தான் இன்னைக்கு நம்மளோட முழு அலசலுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட். பகுதி 2. பயிற்சியின் தீவிரம் ஏன் இவ்வளவு முக்கியம்? அந்த மெடிக்கல் டேட்டாலிருந்து நமக்கு கிடைச்ச ஒரு மேஜிக் நம்பர் என்ன தெரியுமா? 120. ஆமாங்க, பிசிஓஎஸ்ல ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டை பார்க்கணும்னா வாரத்துக்கு குறைஞ்சது 120 நிமிஷமாவது தீவிரமான உடற்பயிற்சியில நம்ம ஈடுபடணும்னு இந்த ரிசர்ச் ஆணித்தரமா சொல்லுது. சும்மா கேஷுவலா நடக்கிறத தாண்டி ஹார்ட் பீட்டை கொஞ்சம் எகர வைக்கிற மாதிரி பயிற்சிகள் செய்யறது ரொம்பவே அவசியம். இந்த சார்ட்டை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மிதமான உடற்பயிற்சியை விட தீவிரமான உடற்பயிற்சி உங்க VO2 பீக்கை எப்படி அதிரடியா அதிகரிக்குதுன்னு பாத்தீங்களா? VO2 பீக் அப்படிங்கிறது ஒண்ணுமில்ல, உங்க உடம்போட மெட்டபாலிக் என்ஜின் கெப்பாசிட்டி. இது அதிகமாகும்போது உங்க ஒட்டுமொத்த எனர்ஜி லெவலும் சும்மா வேற லெவல்ல இருக்கும். வெறும் மூச்சு வாங்குறதுல மட்டும் இதோட வேலை நிக்கல, சரியான டயட்டோட சேர்த்து இந்த தீவிரமான உடற்பயிற்சியை பண்ணும்போது இடுப்பு சுற்றளவு எப்படி கணிசமா குறையுதுன்னு இந்த டேட்டா காட்டுது. பிசிஓஎஸை பொறுத்த வரைக்கும் சும்மா வெயிட் லாஸ் ஆகிறத விட இடுப்பு பகுதியில் இருக்கிற கொழுப்பு குறையிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பகுதி 3. பழுதூக்கும் பயிற்சியின் நன்மைகள், அதாவது ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங். டெஸ்டோஸ்டிரோன் மாதிரியான ஹார்மோன்களையும் இன்சுலின் எதிர்ப்பையும் எப்படி கண்ட்ரோல் பண்றது? அதுக்கு தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெய்னிங் ஒரு பெரிய கேம் சேஞ்சரா இருக்கு. இந்த டேட்டாவை பாருங்க. வெயிட் ட்ரெய்னிங் பண்றது மூலமா ஃப்ரீ ஆண்ட்ரோஜன் இண்டெக்ஸ் மற்றும் இன்சுலின் எதிர்ப்பு ரெண்டுமே ரொம்ப ஆக்டிவா குறையுது. பழு தூக்குறது ஆண்களுக்கு மட்டும்தான் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கே அந்த எண்ணத்தை மாத்திக்கோங்க. இதுவரைக்கும் நாம பார்த்த மொத்த கிளினிக்கல் டேட்டாவையும் சம்மரைஸ் பண்ணி இந்த டேபிள் காட்டுது. நீங்க எந்த வகையான பயிற்சி செய்றீங்க, எவ்வளவு தீவிரமா செய்றீங்க அப்படிங்கறத பொறுத்து உங்களுக்கு உடம்புல என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இதுல மேப் பண்ணிருக்காங்க. தீவிரமான கார்டியோ மற்றும் பழுத்தூக்கும் பயிற்சிகள் ரெண்டுமே வேற வேற நன்மைகளை செம்மையா கொடுக்குது. பகுதி 4. காலை நேர பயிற்சியா அல்லது மாலை நேர பயிற்சியா? நீங்க காலையில சீக்கிரமா எழுந்து உங்க எனர்ஜியை பூஸ்ட் பண்ற ஆளா, இல்ல ஒரு நீளமான வேலை நாளுக்கு அப்புறம் சாயந்தரமா உங்க ஸ்ட்ரெஸ் குறைக்க விரும்புற ஆளா? இதுல நல்ல விஷயம் என்னன்னா 2 நேரத்திலயுமே ஆண்ட்ரோஜன்கள் சூப்பரா குறையுது. அதனால ஓனோ ஹெல்த் தரவுகளின்படி இது உங்க லைஃப் ஸ்டைலுக்கு எது செட் ஆகுமோ அதை பொறுத்ததுதான். ஆனா ரிசர்ச் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுது. உங்களுக்கான பெர்ஃபெக்ட் டைம் எதுனா, உங்க தூக்கத்தை கெடுத்துக்காம உங்களால எப்ப ரொம்ப கன்சிஸ்டன்டா தொடர்ந்து செய்ய முடியுதோ அதுதான் அந்த பெர்ஃபெக்ட் டைம். காலையோ மாலையோ நிலைத்தன்மை தான் இங்க சக்சஸ் சீக்ரெட். வாரம் அதை தொடர்ந்து செய்யறது தான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். பகுதி 5. உங்களுக்கான அல்டிமேட் ஆக்ஷன் பிளான்.
நாம பார்த்த எல்லா டேட்டாவையும் ஒன்னு சேர்த்து ஒரு சூப்பரான ஃபார்முலாவா இப்ப பார்க்கலாம். 1. உங்களால தொடர்ந்து செய்ய முடியற ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. 2. வாரத்துக்கு 120 நிமிஷம் தீவிரமான கார்டியோ மற்றும் வெயிட் ட்ரெய்னிங் பண்ணுங்க. 3. உடற்பயிற்சி மட்டும் பத்தல அப்படின்னா ஓனா ஹெல்த் மாதிரியான தளங்கள் மூலமா டோபிக்கல் மெட்ஃபார்மின் மாதிரியான மெடிக்கல் சப்போர்ட்டையும் நீங்க எடுத்துக்கலாம். கடைசியா ஒரு விஷயம், எல்லாமே பெர்ஃபெக்ட்டா அமையணும்னு காத்துட்டு இருக்காதுங்க. என பரிபூரணத்தை எதிர்பார்க்கறது நம்ம முன்னேற்றத்துக்கே பெரிய தடையா மாறிடும். எந்த ஒரு ஒர்க் அவுட் பிளானை உங்களால தொடர்ந்து சின்சியரா பண்ண முடியுதோ அதுதான் உலகத்திலே பெஸ்ட் ஒர்க் அவுட் பிளான். நிலையான உடல் இயக்கம்தான் உங்க ஹார்மோன்களை பேலன்ஸ் பண்றதுக்கான சரியான வழி. PCOS சமாளிக்கிறதுக்கான உடற்பயிற்சியோட தீவிரம், பழு தூக்குறதோட முக்கியத்துவம் மற்றும் சரியான நேரம் பத்தின சயின்ஸ் என்னன்னு இப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். ஃபார்முலா இப்போ உங்க கையில இருக்கு. நாளைக்கு எந்த நேரத்துல இருந்து உங்க ஒர்க் அவுட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க?